கண்ணுக்கும் கால் பிளாடருக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கும். ஆ. இப்போ கால் பிளாடர் ஏன் நான் பித்தப்பைன்னு சொல்வோம்ல, இந்த ஹார்மோன்ஸ், என்சைம் சொல்லக்கூட நிறைய சேரும். ஸோ இதனால இப்போ நிறைய பேருக்கு ஏன் கண்ணில் பிரச்சனை வருது? கண்ணில் பார்த்து நிறைய பேருக்கு டீஹைட்ரேஷன் இருக்கும். நிறைய பார்த்துட்டே இருக்கிறனால கண் வந்து ரொம்ப ஹீட் வறட்சி ஆகிடும். ஆயிடும். ஸோ ஆமா. வாட்டர் வாட்டர் ரிட்டன்ஷன் ரொம்ப கம்மியாயிடும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கண் அந்த ட்ரைனஸ்னால தான் நிறைய பிரச்சனை வரும். ம். ஸோ கண்ணுக்கும் கால் பிளாடர் வந்து பித்தப்பைன்னு சொல்லுவோம். அதனால் பித்தமும் ஏறிடும். ஸோ இந்த கண்ணில் தான் நிறைய விஷயம் எஃபெக்ட் ஆகும். நிச்சயமா. உடம்புல ஏதாவது ஒன்று வரத்துக்கு முன்னாடி கண்ணிலேயே நிறைய விஷயம் தெரிஞ்சிடும். ம். இப்போ லிவர் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஏதாவது மிஸ்ஃபங்க்ஷன் ஆச்சுனாக்கா மஞ்சள் கலர் ஆகிடும். ம். இப்போ ரொம்ப பாடியில் ஸ்ட்ரெஸ், பித்தம் அதிகமாகி ரொம்ப நர்வஸ் சிஸ்டம் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்குனாக்கா நிறைய ரெட் லைன்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க கண் ம். சுற்றி. இப்போ ரொம்ப தூங்காமல் ரொம்ப இதாச்சுன்னா கண் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்காக ரெட் ஆகிடும். ஸோ கண்லேயே நிறைய விஷயம் நம்ம பார்க்கலாம். பழைய காலத்து டாக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கண்ணில் டார்ச் அடித்து பார்ப்பாங்க. ஆமா. அதுலேயே நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரியும். இப்போல்லாம் வந்து மெடிக்கல் ரிப்போர்ட்டில் தான் வேலை செய்யுது எல்லாமே. அதனால இப்போ இந்த ஆத்மாவோட இது ஏன்னா ஆத்மா வந்து எப்போதுமே பொய் சொல்லாது. ம். மனுஷன் நம்ம ரிப்போர்ட் என்ன வேணா சொல்லலாம். பட் ஆத்மா எப்போதுமே பொய் சொல்லாது. அதனால நம்ம அந்த காலத்தில் பழைய காலத்தில் வி யூஸ் டு டிபெண்ட் ஒன்லி ஆன் சோல். அதனால இந்த சோலை நம்ம எப்போ ஆக்டிவேட் பண்ணுறோமோ, அந்த சோல் கூட எப்போ கனெக்ஷன் ஆகுதோ அந்த டைமில் நமக்கு இந்த பேஷண்ட்டோட கனெக்ஷனும் நல்லா ஆகும். கண்டிப்பா. ஸோ அவங்க ஆத்மா கூட கனெக்ட் ஆகும்போது அவங்களுக்கும் ஒரு நல்ல ஃபீலிங் வரும். ஸோ இது வந்து நல்ல எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும்.